ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டே 8 ஆஃப் அல்ஜிப்ரா சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். டே 8ல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபேக்டரைசேஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபேக்டரைசேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்பிரஸிங் அண்ட் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ் as a product of a factor அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போது அப்படி இல்லைன்னா ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன்னு சொல்லலாம். இப்போ ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு அதோட ப்ராடக்ட் ஃபேக்டரை நம்ம ஃபைண்ட் பண்ணிவிட்டு திருப்பி அந்த ப்ராடக்ட் ஃபேக்டர் நம்ம ரிவர்ஸ் ப்ராசஸில் பண்ணால் திருப்பி நமக்கு அந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனே கிடச்சிரும். இதுதான் ஃபேக்டரைசேஷன். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம், உங்களுக்கு அது கிளியராக புரிஞ்சிடும். ஓகேவா? இப்போது எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்னது? 1. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு பார்க்கலன்னா முன்னாடி இருக்க வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. அதில் அந்த கோஎஃபிஷியண்ட்டை 6ஓட மல்டிபிள் பண்ணி இது ஐ மெத்தடில் மேலே அந்த 6 போட்டுக்கணும். அண்ட் சென்டரில் என்ன இருக்குது? +5 இருக்குது. இப்போ +5 இதில் சைன் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். அப்போ சைனோட சேர்த்து போடணும். ஓகேவா? மேலே இருக்கிறது ப்ராடக்ட்டுன்னு சொல்லுவாங்க, கீழே இருக்கிறது சம்முன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஐக்கு லெஃப்ட் சைட் ரைட் சைடில் நம்பர்ஸ் போட்டு மல்டிபிள் பண்ணால் நமக்கு 6 கிடைக்கணும். ஆட் பண்ணோம்னா 5 கிடைக்கணும். ஓகேவா? இப்போது 6 எதெல்லாம் மல்டிபிள் பண்ணால் வரும்னா 6 டேபிளில் மல்டிபிள் பண்ணலாம். 3 2s are 6 சொல்லலாம், 2 3s are 6 சொல்லலாம். அப்போது 6 1s are 6ன்னு போட்டோம் அப்படின்னா என்ன வந்துடும்? ஆட் பண்ணும்போது 7 வந்துடும். அப்போ 5 வரல. நெக்ஸ்ட் அப்போது 3 2s are 6ன்னு போட்டோம்னா 3 + 2 5. அப்போ சம்மும் வந்துருச்சு, ப்ராடக்ட்டும் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட எக்ஸ் என்ன இருக்குது? நம்மளோட வேரியபிள் என்ன இருக்குது? எக்ஸ். அப்போ எக்ஸ் + 3. ஓகேவா? அதுக்கப்புறம் எக்ஸ் + 2 இந்த ரெண்டையும் ப்ராடக்டில் எழுதிக்கணும். எழுதிட்டு இப்போ ரெண்டையும் செப்பரேட்டாக ஈக்குவல் 0 பண்ணணும். அப்போது -2 வரும். ஓகேவா? ஈக்குவலுக்கு அந்த சைடு +2 போகும்போது -2 வரும். ஓகேவா? இப்போ ஆன்சர் என்னது? -2 -3. இதுதான் எக்ஸோட வேல்யூ. சரி, காமன் ஃபேக்டர் மெத்தட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 4x + 8ன்னு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து காமனாக ஒரு வேல்யூவை வெளியே எடுக்கலாம் இல்லையா? அதுதான் காமன் ஃபேக்டர் மெத்தட். இப்போ ரெண்டுலேருந்து காமனாக என்ன எடுக்கலாம்? 4 எடுக்கலாம். 4 எடுத்தால் உள்ள என்ன இருக்கும்? x + 2 இருக்கும். அவ்வளோதான். அடுத்து என்னென்னா ஃபேக்டரைசேஷன் ஆஃப் ட்ரைனாமியல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம பண்ணோம்ல அதே ஐ மெத்தடை தான் திருப்பி பண்ண போகிறோம். ப்ராடக்ட் பண்ணும்போது அந்த 1 × 12 மல்டிபிள் பண்ணால் 12 அண்ட் ஆட் பண்ணும்போது சென்டரில் இருக்க எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் +7 எழுதிக்கணும். இப்போ நமக்கு மல்டிபிள் பண்ணும்போது 12ம் ஆட் பண்ணும்போது 7 வரணும். அப்போ 6 2s are 12, ஆனால் ஆட் பண்ணால் 7 வரல. அப்போ 4 3s are 12, ஆட் பண்ணால் என்ன வருது? 7 வருது. அப்போ நம்ம அதை தான் எடுத்துக்குவோம். ஓகேவா? அப்போது 4 3s are 12 அப்படி போடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு 6 + 2 போட்டுட்டோம், அது வரல. அப்போது 3 × 4 போட்டோம். இப்போ 3 4s are 12 வருது. 3 + 4 7 வந்துருச்சு. அப்போ அதுதான் நம்மளோட ஃபேக்டரைசேஷன் ஆஃப் ட்ரைனாமியல்ஸ். அப்போ நான் ஈக்குவலுக்கு பண்ண சொன்னதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம 0க்கு ஈக்குவல் பண்ணணும். x = -3 அண்ட் x = -4ன்னு கிடச்சிரும். இதில் உங்களுக்கு ஒரு 3 சம்ஸ் ஹோம்ஒர்க்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த ஹோம்ஒர்க்ஸ் நம்ம பண்ணி கமெண்டில் உங்கள் ஆன்சரை சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.